ஹாய் ஹலோ வெல்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனல்லேருந்து தமிழில் ஒரு 30 கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய பார்ட் 3 வீடியோ தமிழுக்குன்னு. நம்ம தமிழில் ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அதில் பார்ட் 1ல் ஒரு 50 ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர், பார்ட் 2ல் ஒரு 50 ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருந்தோம். இப்போ நம்மளுடைய பார்ட் 3 வீடியோவில் 30 ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் கொஸ்டின் ஆன்சர் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் போர்ஷனாகவே இருக்கு. தமிழில் பாஸ் ஆனீங்க அப்படின்னா தான் நம்மளுடைய அடுத்தடுத்த பேப்பர்ஸை வந்து எவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேசும் தாய்மொழியின் மாட்டும் அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தான் ஆவான் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ல புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்டவர் வள்ளலார். தேர்ட் கொஸ்டின்ல வள்ளலாரின் இயற்பெயர் என்ன? ராமலிங்க அடிகளார். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின்ல இரண்டு உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம். இது ரெண்டும் தான் உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டின்ல இமயம் எங்கள் காடலி என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் ஆலந்தூர் மோகனரங்கன். அடுத்து செவன்த் கொஸ்டின்ல குடும்ப விளக்கு என்னும் நூலை இயற்றியவர் அது வந்து யார் அப்படின்னா பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, குறிஞ்சி திட்ட ஆகிய நூல்களை இயற்றியவரும் பாரதிதாசன் தான். எய்த் கொஸ்டின் போயிடலாம். தேன்மலை என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேன்மலை என்னும் நூலை இயற்றியவர் கவிஞர் சுரதா தான் தேன்மலை என்னும் நூலை இயற்றியவர். அடுத்து உரையாடையிற்ற பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைன்த் கொஸ்டின்ல இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் உரையாடையிற்ற பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல். அடுத்து 10th கொஸ்டின் பண்ணலாம். 10th கொஸ்டின்ல திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை, இதுக்கான ஆன்சர் வந்து 4. அடுத்து 11th கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின்ல எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர், மொரிசியஸ், இந்த ரெண்டு நாட்டிலையும் வந்து தமிழர்களை வந்து குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 12வது கொஸ்டின் 12th கொஸ்டின், கலித்தொகையில் நெய்தற்களியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகையில் நெய்தற்களியின் ஆசிரியர் இளந்துவனார். அடுத்து 13th கொஸ்டின் போயிடலாம். 13வது கொஸ்டின் துடிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் புதுவை தமிழ்நெஞ்சன். அடுத்து 14வது கொஸ்டின், பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து 15வது கொஸ்டின், அனுமதி என்னும் நூலின் ஆசிரியர் நா. காமராசன். அடுத்து 16வது கொஸ்டின் போயிடலாம். 16வது கொஸ்டின், திங்கள் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திங்கள் என்பதன் பொருள் ஆன்சர் நிலவு, மாதம். ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன்ல இருக்கும். ஒன்று நிலவு இருக்கும், இல்லைன்னா மாதம் இருக்கும். மோஸ்ட்லி மாதம் அப்படிங்கிறது தான் இருக்கும். திங்கள் என்பதன் பொருள் நிலவு, மாதம். அடுத்து 17வது கொஸ்டின், வானம் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய வானத்துக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து தமிழ்ல இருக்கு. என்னென்னங்கிறத பார்த்துடலாம். வானம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆகாயம் சொல்லலாம், அந்தரம் சொல்லலாம், விண்வெளி சொல்லலாம், அண்டம் சொல்லலாம். அடுத்து விண்மீன் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18வது கொஸ்டின்ல விண்மீன் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நட்சத்திரம் அப்படிங்கிறது தான். விண்மீன் என்பதன் பொருள் வந்து நட்சத்திரம். அடுத்து 19வது கொஸ்டின் வந்து சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். 20வது கொஸ்டின், குண்டலகேசி என்னும் நூலின் ஆசிரியர் நாதகுத்தனார். ஞாபகம் வச்சுங்க கைஸ், எல்லாம் நோட் பண்ணிக்கங்க கொஸ்டின்ஸ்லாம். வேந்தர் என்பதன் பொருள் யாது? மன்னர் அல்லது அரசர்?
வேந்தர் அப்படின்னா மன்னர் சொல்லலாம், அரசர் சொல்லலாம். அதுதான் வந்து இங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்து 22வது கொஸ்டின் போயிடலாம். 22வது கொஸ்டின் கம்பராமாயணத்தின் 5வது காண்டம். கம்பராமாயணத்தின் 5வது காண்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் தான் கம்பராமாயணத்தின் 5வது காண்டமா இருக்கு. அடுத்து 23வது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எழுதுதல். எதிர்ச்சொல் எழுதுதல்ல தன்மைக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெம்மை. தன்மைக்கு எதிர்ச்சொல் வெம்மை. ஞாபகம் வச்சுங்க கைஸ். அடுத்து 24வது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 24வது கொஸ்டின் பார்த்தாச்சு. 25வது கொஸ்டின் போயிடலாம். 25வது கொஸ்டின் கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் உள்ளன. அவை பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம் மற்றும் யுத்த காண்டமாகும். இது வந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். 25வது கொஸ்டின். இதுல கம்பராமாயணத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் உள்ளது என்று கேட்கலாம். முதல் காண்டம், 2வது காண்டம், 3வது காண்டம், 4வது காண்டம், 5வது காண்டம், 6வது காண்டம், இது எல்லாத்தையும் பார்த்துங்க. அடுத்து 26வது கொஸ்டின். 26வது கொஸ்டின் திருவிடைச்சுரம் என்னும் ஊரின் சிறப்பு பெயர். திருவிடைச்சுரம் என்னும் ஊரின் சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 26வது கொஸ்டின்ல ஆன்சர் திருவடி சூலம். திருவிடைச்சூரம் என்னும் ஊரின் சிறப்பு பெயர் திருவடி சூலம். அடுத்து 27வது கொஸ்டின் கா என்பதன் பொருள் சோலை, தோட்டம், பூஞ்சோலை, காடு, பூங்கா. சோலை, தோட்டம், பூஞ்சோலை, காடு, பூங்கா. இது எல்லாமே வந்து கா என்பதன் பொருள் அடங்கும். சோலைன்னு வரலாம், தோட்டம்னு வரலாம், பூஞ்சோலைன்னு வரலாம், காடு, பூங்கா, இது எல்லாமே இருக்கலாம். நீங்க வந்து ஆப்ஷனை வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்து 28வது கொஸ்டின் திருநெல்வேலியின் சிறப்பு பெயர். திருநெல்வேலியின் சிறப்பு பெயர் வேணுவனம். திருநெல்வேலியை வந்து வேணுவனம் என சிறப்பு பெயர்ல குறிப்பிடுறாங்க. அல்வா நகரம் என்ன நிறைய இருக்கு பேரு. நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் திருநெல்வேலியின் சிறப்பு பெயர்கள் போட்டாலே வந்து கூகுள்லயே வரும். அடுத்து சிதம்பரத்தின் சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிதம்பரத்தின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தில்லைவனம். அடுத்து 29வது கொஸ்டின் பார்த்தாச்சு. 30வது கொஸ்டின் பார்ப்போம். 30வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின். மதுரை இந்த ஊரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரையின் சிறப்பு பெயர் கணம்பவனம். நிறைய பேர் தூங்கா நகரம் எல்லாமே வந்து மதுரை தான் பிடிப்பாங்க. ஓகே காஸ், இதோட